கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழிநடத்துவாராக. நம்ம நெகேமியாவின் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள், அநேக விதமான கேலி, கிண்டல், பரியாசம் நடப்பது அது சகஜம். இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு ஆரம்பித்த போது அதற்கு அநேக முயற்சிகள் எடுத்து ராஜாவிடத்தில் பேசி அவரிடத்தில் வந்து அங்கே அவங்க பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். செய்ய ஆரம்பித்த போது அங்கே சன்பல்லாத்தும் தொபியா என்கிற ஒரு நண்பர்கள் அங்கே பரியாசம் பண்ணி அவர்களை சோர்வுடைய செய்கிறார். ஆனாலும் கூட அவர்கள் சோர்ந்து போகாதபடி தைரியமாக இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில ஊழியத்தின் காரியத்தில் நாம் முன்னேறி செல்லும்போது அநேக விதமான பிரச்சனைகள், பரியாசங்கள், கேலிகள், கிண்டல்கள் நமக்கு வருவது வழக்கம். ஆனாலும் அதை குறித்து நாம் கவலைப்படாதபடி நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தோடு நாம் முன்னேறி செல்லும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணி வழிநடத்துவார். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஏதாவது காரியங்களை சோர்ந்திருக்கலாம், ஆண்டவரே பலப்பட்டிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனாலும் எதற்கு நீங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி வழிநடத்துவார். எல்லா பரியாசத்திற்கும் மேலாக கடவுள் கூட இருந்து உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த கிருபைகளை உங்களுக்கு தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஊழியத்தின் காரியத்தில், ஊழியத்தின் வேலைகளில், எங்கள் வேலைகளில் எத்தனையோ பரியாசங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு உமக்கு சாட்சியாக ஜீவிக்க இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரம் பண்ண ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வரட்டும். இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.